என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்து கதை வடிவில் எல்லோருக்கும் புரிதலுக்கு எளிமையாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி. இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கருத்தாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். கதையின் கருத்தையும் பொருளையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கல்லாமை அதிகாரத்தில் 6ஆம் குறள், அதாவது இது 286ஆம் குறள். குறள் என்னவென்றால், அளவின்கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் கன்றிய காதலவர். இதன் பொருள் என்னவென்றால், ஓர் எல்லைக்கு உட்பட்டு வாழ்க்கை செம்மையாக அமைத்துக் கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளை கொள்வதில் நாட்டம் உடையவர்களாவர். கதையை பார்ப்போம். அதாவது மனித வாழ்க்கையில ஒரு சில நல்லது செய்யறதுலயும் ஒரு பாங்கு வேண்டும் என்பதை இக்குறள் வலியுறுத்துகிறது. கதையை பார்ப்போம். உங்க அப்பா, அதுதான் என் மாமனார், எப்படி செல்வாக்கா இருந்தார். வெளியே போனா என்ன மரியாதை, என்ன வரவேற்பு, திருவிழா, கல்யாணம்னு பொது காரியங்கள் எல்லாத்திலையும் இவர் இல்லாமல் நடக்காதில்ல. எவ்வளவு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை என வியந்து சொன்னால் சோலைமணி தன் கணவன் மனோகரிடம். மனோகர் காதில் எதுவும் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக வெளியேறினார். சோலைமணிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. அருகில் இருந்த கல்லூரியில் படிக்கும் மகன் ரகுவிடம், பார் உன் அப்பா செய்யறது. அந்த காலம் உங்க அப்பா படிக்க கார் அனுப்பினார் என் மாமனார். ஆனால் இன்று நீ மோட்டார் சைக்கிளில், அதுவும் பழைய வண்டியில் செல்கிறாய். படிப்பு முடிஞ்சதும் உனக்கு திருமணத்திற்கு பெண் பார்க்க வேண்டும். வீட்டை சிறிது நாகரீகமாக மாற்றச் சொன்னால் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்பெல்லாம் உங்க தாத்தா வருஷம் ஒரு சொத்து வாங்குவார், ஒன்றை விற்று பணம் சம்பாதிப்பார். பொது விருந்து, ஊர் திருவிழா, கோவில் அன்னதானம் என செய்ய ஆயிரக்கணக்கானவர்கள் வாழ்த்துவார்கள். அரசு அதிகாரிகள் செல்யூட் அடிக்காத குறைதான். அவ்வளவு கௌரவம். அதே சமயம் பகை வந்தால் அதை வேரோடு அறுத்தெறிவார். அவ்வளவு தைரியசாலி என் மாமனார் என்று கூறினார். இப்போ உங்க அப்பா வச்சிருக்கிற செங்கல் சூளை, தானிய மொத்த வியாபாரம் எல்லாம் உங்க தாத்தா தந்தது. இப்போ உங்க அப்பா, உங்க தாத்தா எனக்கு போட்ட நகைகளை கேட்கிறார் வியாபாரத்திற்கு. உங்க அப்பா என்ன சாமர்த்தியமாக தொழில் செய்கிறாரோ என்று சலித்துக் கொண்டார். தகு கல்லூரியில் மேல் படிப்பு படிக்க செலவு உள்ளது. சோலைமணிக்கு 5-6 மாதங்களில் வேலை சமயங்களில் இழப்பு எடுத்ததால் மருத்துவ செலவு வந்துள்ளது. சூறையில் அதிக சிந்தனையில் இருந்த மனோகரிடம் அவ்வூர் முருகன் கோவில் நிர்வாகஸ்தர்கள் தைப்பூச விழா முழுதும் மனோகர் குடும்ப செலவு என்பதை நினைவுபடுத்தி சென்றனர். 3 தலைமுறையாக செய்யும் இந்த பூஜைக்கு குறைந்தது 50,000 மேல் செலவாகும். என்ன செய்வது என்று யோசனை கவலையில் மூழ்கியிருந்தார் மனோகர். அப்போது பரணிதரன், சோலைமணியின் சகோதரர் அவர், வந்து, மாமா, உங்க அப்பாவின் பெரும்பான்மையான நிலம், பிற வீடுகள் எல்லாம் விலை பேசி தொகை ஏற்பாடாகி வருகிறது. உங்க அப்பா இறந்த இந்த 7-8 வருடங்களில் அவர் செய்த அளவில்லா செலவுகளில் சிக்கி கடன் கட்ட முடியாமல் தவிர்த்த நீங்கள் இனி கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் என்றார். மனோகர், பரணி, அப்படி இல்ல, ஊர் மிச்சம் வாழ்ந்தார். இறந்த பிறகும் அவருக்கு இழிப்பெயர் வேண்டாம். சாமர்த்தியம் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்ற கெட்ட பெயர் எனக்கு வர வேண்டாம் என்று இத்தனை நாள் நான் காத்திருந்தேன். இந்த கருத்துடன் நான் இருந்தேன். அவர் செய்த ஆன்மீக சமூக காரியங்களை உடனே நிறுத்தவும் மனசில்லை. இப்போது உனது ஏற்பாட்டால் சற்று விடுதலை, கடன் அடைத்து மீதம் உள்ளதை வைத்து தொழில் செய்து முடிந்த மட்டும் குடும்பத்தை மதிப்போடு நடத்த நினைக்கிறேன். அப்பா சேவைகள் செய்தாலும் செலவுக்கு பலவிதமாக பொருள் சேர்த்தார், கடன் வாங்கி சேர்த்தார், உள்ள சொத்துக்களை விற்று சேர்த்தார். மேலும் மேலும் அவருக்கு செய்வதில் நாட்டம் இருந்தாலும் அவர் சொத்து சேர்த்த விதமும் சொத்து செலவிட்ட விதமும்
அது ஒத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை எனக்கு உள்ளது. இப்பொழுது அவர் செய்தவற்றிற்கு பாரம் பூரா இப்போது என் தலையில். என்ன செய்வது? அவரது மதிப்பையும் காப்பாற்ற வேண்டியுள்ளதே என்று கூறினார். சோலைமணி உடல்நிலையால் என் அப்பா மீது அவள் வைத்துள்ள மதிப்பை கூட நான் கெடுக்க விரும்பவில்லை என்று மனோகர் பரணிதரனிடம் கூறினார். அவர் செய்த நற்காரியங்க பலமன்னாவது எங்களுக்கு வந்து சேரட்டும் என்றார் மனோகர். கல்லூரி பீஸ் கட்ட பணம் வாங்க சூளைக்கு தற்செயலாக அங்க வந்த ரகு இதையெல்லாம் அவர்கள் இருவரும் அறியாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். நிலைமை புரிந்தது. தந்தையின் சூழ்நிலை புரிந்தது. தாத்தா செய்ததும் புரிந்தது. தந்தை கடந்த 7-8 வருடங்களில் பட்ட துன்பங்களை சரியாக புரிந்து கொண்டான். ஆனால் மனோகர் சொன்னபடி குடும்ப மதிப்பு விடாமல் முடிந்தவாறு காக்க உழைக்க முடிவு செய்து கொண்டான். மனோகர் செயல்பாடுகளில் ரகுவின் ஆதரவு கண்டு சோலைமணி ஆச்சரியமடைந்தால் அப்பாவை போல பிள்ளை என்று அவ்வப்போது செலுத்திக் கொண்டான். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, நாம் பிறருக்கு உதவி செய்ய நினைக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நமது உற்சாகமும் ஒரு காரணமாக இருக்கலாம், ஒரு நல்லெண்ணமும் காரணமாக இருக்கலாம். ஆனால் இதுல ஒரு பிரச்சனை என்ன என்றால் அளவறிந்து செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. அதாவது எந்த அளவுக்கு நாம் சம்பாத்தியம் வைத்துள்ளோமோ அந்த அளவுக்கு செய்தால் நல்லது. கடன் வாங்கி செய்யலாம், தவறில்லை. அது கட்டும் திறமை நமக்கு இருக்க வேண்டும். அதே போல உலகத்தில் உள்ள எல்லாரும் இந்த மாதிரி செய்பவர்களாக ஒருத்தர் ஆதரிப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி உதவிகள் செய்வதில் ஒரு பெரிய இழப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சிலரே இந்த மாதிரி ஒரு நல்ல செலவுகளாகட்டும், ஒரு பந்தா செலவுகளாகட்டும், ஆன்மீக செலவுகளாகட்டும், பொது செலவுகளாகட்டும் செய்யும் ஒரு சூழ்நிலையில் பல சிரமங்கள் அந்த குடும்பம் அடைய வேண்டி வருகிறது. அந்த உற்சாகத்தில் அவர் செய்வது பரம்பரையாக பல பிரச்சனைகள் உண்டாக்கவும் வாய்ப்புள்ளது. ஆற்றில் போட்டாலும் அறந்து போடு என்று பெரியோர்கள் சொல்வதற்கு காரணம் இது என்று இந்த கதையின் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். தர்மம் தவறில்லை, ஆனால் அதை செய்வதற்கு செய்யும் ஒரு சில செயல்பாடுகள் தப்பாக முடியும். இதை உணர்ந்தால் மனித வாழ்வை ஒரு அமைதி கிட்டும், நல்லதும் செய்யலாம். இதனையே திருவள்ளுவர் பாங்காக இந்த குரலில் கூறியுள்ளார். நாமும் சிந்திப்போம். வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், கருத்துடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் கதையும் படங்களும் கருத்தும் பொருளும் யாவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவது அல்ல. இக்கதையில் வந்துள்ள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை படித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவர் கற்பு இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவரும் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்திட, மக்கள் வாழ்வு செழித்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் என்ற நூல். வணக்கம்.